ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோ டக்கின் சேனல் வீடியோ. இங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டு அரசு காலத்துல ஒரு சரியான ஒரு பேச்சே இல்ல, ஒரு மாண்பான பேச்சே என்று மக்கள் கொந்தளிச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. சீமான் ஒரு சில்லற பையன் ட்ரிஷாவை வச்சு பேசுறது, வந்தா முதுகெலும்பு உடைச்சிருவேன், ஏத்து முளைச்ச காலானி, இந்த மாதிரி ஒரு மாண்பில்லாத ஒரு பேச்சை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேசலாங்கன்னு சொல்லிட்டு கடையோட விமர்சனமா கிளம்பி இருக்கு. இந்த வீடியோ முழுவதும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாருமே சொல்லாத இன்ஃபர்மேஷன் கூட கொண்டு வந்து சேர்க்கிற என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து ஒரு தீர்ந்தமுறை சக்தி, ஊழல் சக்தின்னு ஏத்து உருவான கட்சியோட தலைவர் பேசுறாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏத்து முளைச்ச காலாண்டி நீ எங்களை விமர்சனம் பண்றியா? கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷம் ஆன உனக்கே இவ்வளவு இருந்தா 54 வருஷம் ஆன கட்சி எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்காங்க. நிறைய உரிமையில பேசி வச்சிருக்காங்க. டிஎம்கே ஒதுக்குமுறையும் டிஎம்கே அடக்குமுறையும் தாண்டி வளர்ந்த எங்க கட்சி அப்புறம் வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத தவக்காக சேர்ந்த ரஞ்சித் சம்பத் இவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம என்னதான் நம்ம புரிஞ்சுக்குதுன்னு தெரியல, அவ்வளவு ஸ்டேட்மெண்ட் பேசி வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா தமிழ் தேசிய ஒரு சில்லற பையன் பேசிட்டு இருக்கான், சீமாவை மென்ஷன் பண்ணி பேசுறாரு. என் தம்பி கேப்டன் பிரபாகரன் கூட அக்காந்த சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு எங்கெங்கும் பறந்துருக்க தமிழர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறான், பணத்தை வாங்கி சாப்பிட்றான், கோடிக்கணக்கில் வாங்குறான் அப்படின்னு சொல்லி வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பத்தி கன்ஃபார்ம் என்டிகே ரிப்ளை கொடுப்பாங்க, இந்த மாதிரி வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அது மட்டும் இல்லை, 1994 அதான் வைகோ வந்தார்ல, வைகோ புது அரசியல் கொண்டு ஒன்றும் வந்தாரு, ஆனா அவரே எங்க தளபதி காலில் வந்து விழுந்துட்டான்னு சொல்றாரு. இது என்ன ஒரு பேச்சு? அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஸ்டாலின் அண்ணன் சொன்னாரு, போக ஸ்டாலின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. முட்டாள் கூட்டத்துல இருக்கீங்க, டிஎம் ஒரு முட்டாள் கூட்டமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு 6 மாசம் நம்ம கட்சி கவுந்துருன்றீங்க, 6 மாசத்துல ஆட்சி கவுந்துருன்றீங்க, நாங்க தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவரோட புத்திரன் இருக்காரு சன் உதயநிதி, ஒன்னுத்துக்கும் உதவாத உதயநிதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவர் ஒரு பக்கம் பின்னாத்தையும் சுத்தி நிற்கிறான் பட் அந்த மாதிரி பேசி வச்சிருக்காரு. ஆனா ஒருத்தர் கூட மரியாதை கொடுத்து மாண்பான ஒரு பேச்சு அவர் பேச்சுல பார்த்தா யாரு இருந்தாலும் எந்த தலைவர் பேச ஒரு மாண்பு கொடுத்து பேசணும். அது ஒரு விஜயகாந்த் பிரேமலதா இருக்காங்களா, உங்களே விமர்சனம் பண்ணியிருக்காரு. கேப்டன் மக்கள் நலனுக்காக மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்ச அந்த கட்சியை இப்போ மனைவி 5 வருஷம் டிஎம் கிட்ட குத்தகை விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்காரு. உங்க கூட்டணி தான் போயிருக்காங்க, குத்தகை கூட விடலையே. சரி ஓகே விடுங்க. அது ஒரு கரூர்ல, இந்த வார்த்தை நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, அங்க ஒரு புறம்போக்கு இருக்கு, அந்த புறம்போக்கு பேர் வந்து செந்தில் பாலாஜின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. கரூரில் அந்த பிரச்சனைகளை அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தையில வச்சு பேசி வச்சிருக்காரு. ஒரு மாண்பான பேச்சு இல்ல. அது மட்டும் இல்ல, மக்களுக்காக மக்கள் நலனுக்காக அந்த கட்சி நாங்க ஆரம்பிச்சோம், எங்க தலைவர் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு, நாத்திரிப்பாக இல்லாத எங்க தலைவருக்கு ஓட்டு போடுங்க, வேற எந்த புறம்போக்கும் நீங்க ஓட்டு போடாதீங்க சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒருத்தரை விடாத மாண்புல தான் பேசி வச்சிருக்காரு. ஒரு மாண்பு ஒரு அரசியல் இருக்கா? ஏன்னா ஏடிஎம் ஒரு பக்கம் மாண்புல தான் பேசுறாங்க, டிஎம்க்கு ஒரு பக்கம் மாண்புல தான் பேசுறாங்க, இப்ப தாய்கா கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிடுச்சு. இப்படினாதான் ஒரு பேச்சுன்னு தெரியல, ஒரு மாண்பான பேச்சே இல்லை. அது மட்டும் இல்லை, டிஎம்கேல இருக்க மோஸ்ட்லி நிறைய பேர் தான் ஒருமையை தான் பேசி வச்சிருக்காங்க. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் சரி, ஏகப்பட்ட பேர் பேசி வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தா விழாத்தக்கு தொகுதி எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவருன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி வச்சிருக்கான வந்து சிஎம் பத்தி மென்ஷன் பண்ணி பேசி வச்சிருக்காரு. நீ திரும்பி சட்டசபை கூட்டினா முதுகெலும்பு உடஞ்சிரும், என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? அப்போ சொல்லிட்டு நிறைய உரிமையில தப்பான வார்த்தையை பேசி வச்சிருக்காரு. ஏற்கனவே புறமுக சொன்ன ஒரு தப்பான வார்த்தை, இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இவ்வளோலாம் வந்து மாண்புலதான் பேச முடியுமோ அந்தந்த வார்த்தையில போட்டு பேசி வச்சிருக்காங்க. இது என்ன ஒரு கேள்வி? ஏன்னா வந்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஒன்று பேசினாரு, இந்த மகளிக்காக விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரிஷாவை சொல்லப்போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேப் போட்டு பேசினாரு. இது என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரு மாண்பான ஒரு அரசியல் இல்லாத தமிழ்நாடு போதும்ன்ட்டு மக்களுக்கு ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. ஆனா இந்த மணிகண்டன், இந்த சிட்டிங் எம்எல்ஏ இருக்காருல்ல, இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தான் தவைகோன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரை வாங்கப்பான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போய் விசாரிச்சுன்னு இருக்காங்க. அவரு சிட்டிங் எம்எல்ஏவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு, இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரஞ்சித் சம்பத் அவர்கள் ரொம்ப மோசமானதான் பேசினாரு, அவரு தவை கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுமா அப்படி ஒரு கேள்வி உருவாகுதுல. தவைக கட்சிக்காரங்களே தவைக அரெஸ்ட் பண்ணுமா ஒரு மாண்புலதை பேசுறதுக்காக? பாப்போம், பொறுத்து பார்ப்போம். மாதிரி மோர் தென் இன்ஃபர்மேஷன் வேணும்னா, அன்னைக்கான இன்ஃபர்மேஷன் ஒன்னே கொண்டு வந்து சேர்த்துல இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.